பழவேற்காடு அருகே நடுக்கடலில் மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து கடையடைப்பு போராட்டத்தில் பொதுமக்கள் இறங்கியுள்ளனர். இதனால் பழவேற்காட்டில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர், இதுகுறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. பழவேற்காடு கடற்கரை ஒட்டி லைட்டஸ் குப்பம், அரங்கக்குப்பம், குணக்குப்பம், வைரவன் குப்பம், கோட்டை குப்பம், எடமணி குப்பம் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. இந்த பகுதி மீனவர்கள் பெரும்பாலும் பழவேற்காடு ஏரி மற்றும் பழவேற்காடு கடல் பகுதியில் மீன் பிடித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மீன் பிடிக்க கடலுக்கு செல்லும் இவர்கள் மீன் கிடைக்கால் பெரும் ஏமாற்றத்துடன் கரை திரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பழவேற்காடு சில நாட்களாகவே வெளி மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகுகள் மூலமாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன்களை பிடிப்பதாக புகார் எழுந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரி, பூம்புகார், காரைக்கால் மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு விசைப்படகுகள் மூலமாக மீன் பிடித்ததாக பழவேற்காடு மீனவர்கள் 41 மீனவர்களை சிறைப்பிடித்து பழவேற்காடு மீனவர்களை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். அதாவது அந்த மீனவர்கள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி எச்சரிக்கை விடுத்து அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று மீண்டும் காரைக்கால் மீனவர்கள் விசைப்படகுகள் மூலமாக தடை செய்யப்பட்ட மீனவர்களை கொண்டு மீன் பிடிக்காத கிடைத்த வலைகள் அடிப்படையில் பழவேற்காடு மீனவர்கள் 50க்கும் மேற்பட்ட படகுகள் சென்று அந்த விசைப்படகுகளை சுற்றி வளைத்து அவர்களை தட்டி கேட்டிருக்கிறார்கள். இதனால் இரு தரப்பு மீனவர்களின் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் பழவேற்காடு மீனவர்களை சேர்ந்த லோகேஷ், பிரதாப் ஆகிய 2 மீனவர்கள் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த 2 மீனவர்களையும் பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளி மாவட்ட மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன் பிடித்ததையும் அதை தட்டி கேட்ட 2 மீனவர்களை தாக்கப்பட்டதை கண்டித்தும் பழவேற்காடு பகுதியில் கடைகளை அடைத்து தற்போது மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்கள் பைபர் படகுகள் சென்று ஒரு மாதமாக பிடிக்க வேண்டிய மீன்களை விசைப்படகுகள் மூலமாக பிற மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் ஒரே நாளில் அந்த மீன்களை பிடித்து வருவதாகவும் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பழவேற்காடு மீனவர்கள் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதாவது குறிப்பாக வெளிமாவட்ட மீனவர்கள் தங்களுடைய எல்லையை மீறி மீன் பிடிப்பதால் ஏற்படும் பிரச்சனை குறித்து பலமுறை அதாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை தெரிவித்தும் கூட இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததனால தற்போது மீண்டும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் பழவேற்காட்டில் வெளி மாவட்ட மீனவர்கள் விசைப்படகுகள் மீன் பிடிக்கும் பிரச்சனையை அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆதார் கார்டு அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அரசிடம் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பழவேற்காட்டு பகுதியில் கடை அடைத்து மீனவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால அந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. சுகன்யா. சுதாகர், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.